எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மையால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறவார இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கிறோம். சிந்திக்க சில கதைகள் என்ற தலைப்பிலே ஒரு பக்தனின் கதை. இன்றைக்கு பக்தியின் மகிமையை நாம் தெரிந்து கொள்வோம் என்ற அடிப்படையிலே உங்கள் முன்வைக்கிறேன். இறையடியார் ஒருவர் தன் கடவுள் மீது அளவற்ற பக்தி வைத்திருந்தார். ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த அடியார் அவர். படத்திற்கும் கதைக்கும் பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தை பிரதானமாக கொள்கையாக கொண்ட ஒரு மதம். அந்த பக்தர் எப்படி என்றால் நம்ம வீட்டில் முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் போலவே தான். இப்போ எங்கள் பாட்டி வயசானவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் இருந்த வயதானவங்க எல்லாமே உடல் பலகீனமாக எதுவும் ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா அந்த நேரத்தில் உட்காரத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் எந்திரிக்க கஷ்டமாக இருந்தாலும் அரகந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகித்து கொண்டிருப்பார்கள். அது இப்போல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் அருகிவிட்டது. அந்த முற்காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்த பாட்டியெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. எந்திரிக்க முடியலன்னா அரகந்தா அப்படிம்பாங்க. ஒரு வேலையை செய்ய முடியல, கையை வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அரகந்தா என்னப்பா அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பப்பவும் தன்னுடைய பக்தியை பக்திமானாக தான் வணங்கும் கடவுளிடம் தெரிவித்து கொண்டே இருப்பார்கள். அதில் அவங்களுக்கு ஒரு நிம்மதியும் அந்த வலி குறைந்தது போன்ற ஒரு உணர்வும் தோன்றத்தான் செய்கிறது அப்படிங்கிறது அன்றைக்கே நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ உட்கார முடியலன்னா கூட அப்படி சொல்லக்கூடியவங்க எல்லா கஷ்டமும் வரும்போது அரகந்தரிடம் தெரிவித்து கொண்டே தான் இருப்பார்கள் அவர்கள் அனைவருமே. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு நல்ல வளமாகவும் நல்ல வலிமையாகவும், அதே சமயத்தில் எந்த மாதிரி உடல் நிலை சரியில்லைன்னா கூட மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பார்த்து கொள்கிறோம். அப்போ அரகந்தர் அந்த லெவலில் நமக்கு தேவையில்லை. எல்லா வகையிலையும் நமக்கு என்ன மாதிரி ஒன்றுமே செய்ய முடியலப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம அரகந்தனை தேடுகிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்று பக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆக இந்த நிலைக்கு கிட்டத்தட்ட வயதாக பலரும் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். யாருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கோ சின்ன வயசுலேருந்தே பக்திக்குள் மிகவும் திளைத்து கொண்டிருப்பார்கள். எப்போ நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு சிக்கல்லேருந்து வெளியில் வரலையோ இருதரப்பை சேர்ந்தவர்களும் அவர்கள் யாரை வணங்க வேண்டுமோ அந்த கடவுளின் மீது அதீத பக்தியை செலுத்தக்கூடிய வழக்கம் அந்த காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. அவ்வளோதான். வண்டியை எடுத்தாலே மனசுக்குள்ளே பகவானை சொல்லித்தான் புறப்படுவேன். நான் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திரும்பி அங்கேருந்து வரும்போது ஒரு பஞ்சகல்யாணத்துக்கு போயிட்டு கீழ்சாத்தமங்கலத்துக்கு போயிட்டு தான் வந்தோம். அதுமாதிரி வர்ற நேரத்தில் நல்ல சரியான மழை. அது கிளம்பவும் முடியல. கரெக்டாக 3 கிளம்பும்போது வர வழியில் பூரா ஹெவி ரெயின். முன்னாடி ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி இருந்தாலும் அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிட்டோம் மெதுவாக. அப்போல்லாம் மனசுக்குள்ளே உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தோடனே கடவுளை தான் நம்ம வணங்குறதுக்கு நமக்கு தோன்றுறது. அந்த மாதிரி வி ஹவ் மோல்டட். அந்த மாதிரி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உடனடியாக நம்மளுடைய ஆளுமை கடவுளைத்தான் தேடுகிறது அந்த மாதிரி நேரத்தில். இப்போ குலசாமி எதுவோ அதை நம்ம கும்பிடுவோம் அந்த நேரத்தில். இது மறுக்க முடியாது. அப்போ பக்தி மார்க்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வது தானே நல்லது. அதில் பயணிப்பவர்களும் இப்போ என் போன்றவர்கள் அப்படின்னு வைத்துங்களேன், அதே பக்தியை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொண்டவர்களும் பக்தியை ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டார்கள். 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த பக்தி மார்க்கத்தை எவ்வளவு படித்து இப்போ லேட்டஸ்ட் சயின்ஸு வரைக்கும் வந்துடுச்சு. அந்த மாதிரி அந்த பக்தியை அந்த முறையில் அணுகுகிறார்களே, ஒரு மாய தோற்றம் கூட அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு நல்லா படித்த டாக்டர் வீட்டில் இருந்தால் கூட அவங்கெல்லாம் சொல்லக்கூடியதை கேட்டு கூட அதிலிருந்தும் நாம் அதே பக்தி மார்க்கத்தில் தான் தொடர நம்ம முனைவோமே தவிர அதை விட்டு வெளியேற மாட்டோம். இதில் 2 கட்டானா இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் இதையும் தெரிந்து கொள்ளாமல் அந்த பக்கம் அறிவியலையும் பூர்ணமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் பக்தி மார்க்கத்தை முழுவதுமாக வெறுப்பதை போல் நடிப்பார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அது ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு. அது சில பேர் இருப்பாங்க, அவங்கள அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சுருவோம் நம்ம. இப்போ கீழ்சாத்தமங்கலத்துலேருந்து வந்த ஒரு நிகழ்வை நான் எப்படி சொன்னேனோ, அது வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், SOS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையிலையும் நமக்கு என்னென்ன மாதிரி அந்த லைட்டை போட்டால் எய்த்தாப்பில் இருக்கிறவன் டேஷ் பண்ண மாட்டான், நம்மளை இடிக்க மாட்டான்.
அந்த லைட்டு 4 பக்கத்துலேயும் அந்த லைட் எரியும். அதுபோல் நமக்கும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா SOS தான். அந்த SOS ஒன்லி நாம் எதிர்பார்க்குறது காட் அந்த நேரத்தில் வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். சேவ் அவர் சோல் தான், வேற ஒன்றும் இல்லை SOSனால். இந்த SOSக்கு அதிபதியாக இருப்பவர்கள் அவரவர்கள் குலசாமி அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே செல்வோம். ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இறை அடியார் வந்து அதில் அமர்ந்திருக்கிறார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் தன் கடவுள் மீது அளவற்ற பக்தி வைத்திருந்தார். அந்த பக்தரின் பக்தியிலே மகிழ்ச்சி அடைந்த கடவுளும் அவருக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பித்தார், காட்சி கொடுக்க ஆரம்பித்தார். அப்படிங்கிறது தான் இந்த கதையிலே வரக்கூடிய ஒரு திருப்பம். அவர் அப்பப்போ வந்து இவர்கிட்ட பேசுவார். இது வேடிக்கையாக இருக்குது. அது உண்மையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி எங்கள் ஊரில் என் காலத்தில் ரொம்ப வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒருத்தர் சொல்லுவார் எங்கள் ஊர்லேயே. அப்போல்லாம் எனக்கு சாமி இருக்குன்னு கூட நினச்சது உண்டு. பிற்காலத்தில் கொஞ்சம் இப்படி படித்து பெருசாக வந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுற காலத்தில் அப்படியெல்லாம் இந்த சாமியோட வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கூட அவர் வந்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டோம். அந்த மாதிரி அந்த பக்தருக்கு அந்த ஒரு கடவுள் நேராகவே வந்து அடிக்கடி பேசி கொண்டு இருப்பார். ஒரு கோயிலுக்கு போனார்னா எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, இவர் மட்டும் டைரெக்டாக சாட் வித் காட் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அப்போ கடவுளே தன்னிடம் வந்து நேரடியாக பேசுகிறார் என்பதுக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருமையாகவும் இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்திலே அடுத்ததாக இன்னொரு பக்தர், அவர் தீர்த்த சேத்திரம்லாம் போயிட்டு, இப்போ நம்ம சிகர்ஜி இதெல்லாம் போயிட்டு வரோம்ல, அந்த மாதிரி அவங்க காசி யாத்திரையா ஏதோ ஒன்று போயிட்டு திரும்ப வந்திருக்கிறார்கள். அவர் பேர் ஞானதேவர். அவரை பார்க்கறதுக்காக இவர் அந்த தீர்த்த யாத்திரை சென்று திரும்பி வந்தவரை பார்க்கறதுக்கு கிளம்புறாரு. அவர் கரெக்டாக இவர் வீட்டுக்கிட்டே வந்துட்டார். அவர் வீட்டுக்கிட்ட வந்தோடனே 2 பேரும் உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் நேரத்துலலாம் அவர் அப்போ தான் அந்த சேத்திராடனம் பண்ணி வந்திருக்கிறாருன்னு சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தவங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி வந்து எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சாமியின் மேலே பக்தி இருக்கக்கூடிய பக்திமான்கள் யார் யார் இருக்காங்களோ, அந்த ஆன்மீகத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவரை வரவேற்க பக்தர்கள் சிலரும் வந்து கூடி அமர்ந்தனர். அந்த சீனில் தான் அந்த கூட்டத்தில் கும்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்தர் இருக்கிறார். அவர் வந்து பாட்டரி மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குயவர், களிமண்ணால் மண்பாண்டங்கள் செய்யக்கூடியவர். வந்திருந்த ஞானதேவர் அப்படிங்கிறவர் அந்த பாட்டரி செய்யக்கூடிய அந்த குயவரை பார்த்து, இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் நீ தான் நல்லா எல்லாமே தெரிந்து வைத்திருக்கிறாய். நான் சேத்திராடனம் போனாலும் தெய்வத்தை பற்றி நன்றாக, அதனுடைய தெய்வத்தன்மையை பற்றிலாம் நல்லா தெரிந்து வைத்திருக்கிற. யார் யாருக்கு எவ்வளவு தெய்வத்தன்மை இருக்குன்னு நீ தான் கண்டுபிடிங்க. நீ எப்படி தயார் பண்ண பாண்டத்தெல்லாம் தட்டி பார்த்து அது உடஞ்சிருக்கா ஓட்டையாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கள. கையில் ஒரு குச்சியால் தட்டி பார்ப்பாங்க. அவங்க செஞ்சு முடித்து காஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு சட்டியோ ஒரு பானையோ ஒரு சின்ன கையால் பின்பக்கத்தில் தட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன கோல் வச்சுருப்பாங்க. அது தட்டினாலே அந்த சத்தத்திலே தெரியும் அதில் விரிசல் இருக்கா இல்லை ஒரு ஓட்டை இருந்ததுன்னா தூக்கி அந்தண்ட அது செகண்ட்ஸ் கூட லாய் கிடையாது, தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதான் அந்த பானையை. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் அது குயவர்களே வைத்திருப்பார்கள். நல்லது தான், சவுண்டாக இருக்கிறது தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீ மனிதர்களை தட்டி பார்த்து யார் யாருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி பக்குவம் இருக்கிறது என்று கூறுங்களேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்கிறார். அவர் உடனே தன்னுடைய கையில் இருக்கிற குச்சியால் ஒவ்வொருத்தர் தலையிலையும் செல்லமாக தட்டி கொண்டே வந்தார். அப்போ அந்த சமயத்தில் நம்ம இந்த பக்தர் தலையிலையும் ஒரு தட்டினார். அவர் தட்டினோன்னே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. நீ எப்படி என் தலையில் வந்து தட்டலாம், என்னை சோதித்து பார்க்கும் அளவுக்கு நீ என்ன பெரிய ஞானியா அப்படின்னு சொல்லி கோபத்தோடு அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டார் அவர். ஏனென்றால் இவர் தான் கடவுளிடம் தினமும் உரையாடுகிறாரே, அதனால் வந்த கர்வம் அப்படி அவரை பேச வைத்தது. அவருக்கு நம்மள்கிட்ட கடவுளே நேரம் வந்து பேசுகிறாரு, இவன்ட்டெல்லாம் வந்து பேசக்கூட இல்லை. இவன் இப்போ தான் எல்லாம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் மாதிரி ஆரம்ப படிநிலையில் பக்தியில் இருக்கிறான். இவன்கிட்ட வந்து பேசலை, ஆனால் நம்மள்கிட்ட பேசுகிறார். நம்மளை தட்டி பார்க்குற அளவுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அந்த கும்பர் தட்டினவர் என்ன சொன்னார், எல்லா பாண்டங்களும் பக்குவம் அடைந்து விட்டன, ஆனால் இந்த ஒரு பாண்டத்தை தவிர அப்படின்னு சொல்லி அந்த ஞானதேவர்கிட்ட அவர் சிரிப்பாக ஒரு வேடிக்கையாக தமாஷா சொல்லி முடிச்சிட்டார். எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருந்தவங்களாம். அவருக்கு அந்த இறையடியாருக்கு ரொம்பவும் அவமானமாக போய்விட்டது. அவர் அவங்க வீட்டில் இருக்கிறனால உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டார் வரும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி
அந்த சூழ்நிலையை தவிர்த்து விட்டு நேராக கோயிலுக்கு போகிறார் அந்த பக்தர். நேராக போய் கோயிலுக்கு போய் அந்த கடவுளை பார்க்கிறார். கடவுளை போய் பார்த்தோன்னே தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுளும் வழக்கம் போல் நேராக தோன்றி அவரிடம் உன்னை பார்த்து சிரித்தார்கள், அவர்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்லவே அப்படிங்கிறார் அவர். இன்னும் கொஞ்சம் இவருக்கு கோபத்தை தூண்டி வந்தவர். அனைவருமே மகா ஞானிகள், நீ போதிய பக்குவம் அடையவில்லை என்று தான் அவர்கள் கூறினார்கள் என்றால் நீ இன்னும் தெரிந்து கொள்ள ஏதோ இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறார் அவர். அப்போ நீ அதை அவசியம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறார். இவருக்கு முன்னாடி வந்து அந்த காடு அப்படிங்கிற ஒரு என்டைட்டின்னு வச்சுங்களேன், எவராலும் சாமானியமாக பார்க்க முடியாத உன்னையே நான் பார்த்து விட்டேன். அவர் சொல்கிறார், இந்த பக்தர் அதை விடவும் அதிகமாக எப்படி என்னதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் கடவுளே பார்த்தாச்சு அப்புறம் என்ன இருக்கேன் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி ஏதாவது இருந்தால் அதையும் நீயே எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு அந்த பக்தர் தன்னுடைய தன் முன் தோன்றிய தன்னுடைய இறைவனுடன் கேட்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதை நீ குருமுகமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும், நீ என்னிட்ட அதை கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடத்தை நாம் ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியதை ஒரு சரியான தருணம் அந்த காட்சி. ஆக்சுவலாக நான் என்னிட்ட கற்றுக்க முடியாது, நீ குருக்கிட்ட தான் போய் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கடவுள் சொல்வதாகத்தான் அந்த கதையை எழுதியிருக்கிறார் அந்த கதாசிரியர். அது பழங்காலத்தில் உண்மையிலே நடந்ததாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். நான் உனக்கு நண்பனாகிவிட்டேன், நான் உனக்கு கற்றுத்தரக்கூடாது, உனக்கு தகுந்த குருநாதர் இந்த ஊருக்கு வடக்கே உள்ள பாழடைந்த ஒரு கோயிலிலே தங்கியிருக்கிறார், அவரை சந்தித்து உனக்கு வேண்டியதை கற்றுக்கொள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். கடவுள் கூறியபடி அந்த பக்தரும் என்ன செய்கிறாரு, அந்த பழைய கோயிலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க புறப்பட்டு விட்டார். ஒரு பாழடைந்த கோயில், அங்கே போயிட்டார் அவர். வெளிச்சமே இல்லாமல் இருட்டாக இருக்கிறது அந்த கோயில். அங்கே உள்ளே போனோன்னே ஒரு அழுக்கடைந்த துணியை போட்டுக்கிட்டு ஒரு வயசான சாமியார், உடம்பு கூட ரொம்ப மெலிந்த உருவம், ஒரு மாதிரி முடியல அவரால் எதுவுமே செய்யறதுக்கு, அவர் படுத்து கிடக்கிறார். அவர் தலையில் தாங்குவதற்கு ஒரு கடவுள் சிலையை ஒன்றை வைத்திருக்கிறார், அந்த பக்கம் தலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனது கால்களை தாங்குவதற்கு உதவியாக ஒரு கடவுள் சிலையை கால் மாட்டிலும் வைத்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் தலையிலையும் கால்லையும் ஒரு ஸ்டாச்சு தான் இருக்குது, ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு தான் ஒரு ரெண்டு கால்லையுமே இருக்குது. அது பழைய கோயிலுங்கிறதுனால இந்த ஆள் என்ன பைத்தியம் மாதிரி இருக்கிறான், இவர்கிட்ட போய் நான் என்ன கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறார் அந்த பக்தர். அவரிடம் போய் என்னத்தை பேசுகிறது, இந்த ஆள் தலையில் வச்சுருக்கிறதும் சாமி வச்சுருக்கான், காலில் வச்சுருக்கிறது ஒரு முறையே இல்லாமல் இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் நான் கடவுளை பற்றியும் என்னுடைய அடுத்த நிலைக்கு செல்வதற்காக என்ன நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவர் கிட்டக்க போனோன்னே அவரு டக்குன்னு கண்ணை முழித்து இவரை பார்த்துட்டு கேட்குறாரு, ஓ கடவுள் உன்னை அனுப்பி வைத்தானா அப்படின்னு அவர் கேட்குறார் இவரை பார்த்துட்டு. உடனே இவருக்கு உடனே ஆச்சரியமாக போயிடுச்சு. நாம் என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அதையே அப்படியே வெட்ட வெளிச்சமாக தூக்கி நமக்கு எய்த்தாப்பிலே தூக்கி வைக்கிறார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா இவருக்கு தெரிஞ்சுது, கடவுள் நம்மக்கிட்ட மட்டும்தானே சொன்னார், ஒருவேளை இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பாரோ அப்படிங்கிறது மாதிரிலாம் இவர் திங்கிங் வந்துடுது. அவர் அனுப்பி வைத்தது கூட உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி என்ன இருக்குது, அதெல்லாம் ஒரு பெரிய சக்தியே கிடையாது, ஒரு சாதாரண விஷயந்தான், நீ என்ன வேணும் அப்படி சொல்லி வந்திருக்கிறியோ அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய மகானாக தான் தெரிந்திருக்கிறது, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் தயவு செய்து அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மன்னிச்சுக்கணும் என்ன நான் இப்படி கேட்குறதுக்காக அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்லு நீ அப்படிங்கிறான். இந்த பக்தர் என்ன சொல்கிறாரு, சுவாமி தலையணைக்கு பதிலாக ஒரு சிலையை வைத்து கொண்டது சரி, ஆனால் கால்களை தாங்குவதற்கும் இப்படி வேறு ஒரு கடவுள் சிலையை வைத்து கொள்ள வேண்டுமா, இது வந்து ஒரு எப்படி இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய தவறு, ஒரு தலையை காலுக்கு கீழே இன்னொரு சாமியை வச்சுருக்கோம், நம்ம தான் அவருடைய பாதத்தில் இருக்கணும், நீங்கள் உங்கள் பாதத்தில் சாமியை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி அவர் கேட்குறார். அதற்கு அவரும், வயதாகி விட்டது தம்பி, கண்களில் ஒளி குன்றி விட்டது, போதுமான பார்வை இல்லை, என்னை அறியாமல் கால்களை வைத்து விட்டேன் போல தெரிகிறது, தயவு செய்து என் கால்களை சற்று நகர்த்தி வை, எனக்கு உதவி செய்யேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, மெலிந்து போனதுனால இவருடைய உதவியை அவர் நாடுகிறார். பக்தரும் அவர்களுடைய கால்களை வேறு பக்கமாக நகர்த்தி வைத்தார். ஆனால் என்ன அதிசயம், அவரது கால்களை எங்கு நகர்த்தி வைத்தாலும் புதுசாக ஒரு ஸ்டாச்சு முளைத்து கொண்டே வருகிறது, கடவுள் சிலை அந்த இடத்துலையும் வருது, அவர் காலை எங்கே தூக்கி வச்சாலும் அங்கெல்லாம் ஒரு சிலை வந்து கொண்டே இருப்பதாக இவர் பார்க்கிறார். இந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது,
இது பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்னென்னு செய்ய, நம்ம எங்கே தூக்கி வச்சாலும் அங்கே ஒரு கடவுள் சிலை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு காலுக்கெல்லாம் கடவுள் வந்துகிட்டு இருக்காரு, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றும் புரியாத ஒரு திகைத்து போன ஒரு சூழ்நிலையில் எங்கே வச்சாலும் கடவுளாக தூக்கி நம்ம மடியில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மடியில் வைக்கிறார். அவரை வச்சோடனே இவருக்கு கடவுளின் தத்துவங்கள் அவர் உபதேசிக்க தொடங்குகிறார். இவருடைய மடியில் வச்சோன்னு தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிடாரு. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா இவரே ஒரு கடவுள் சிலையாக மாறியிருக்கிறார். அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த ஞான உபதேசம் இவருக்கு கேட்க கேட்க இவரே கடவுள் சிலையாக மாறியிருப்பதைப் போல இவருக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறது மாதிரி அந்த கதை சென்று கொடுக்கிறது. அப்போ தான் அந்த பக்தருக்கு இயற்கையின் இயல்பு, பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் விளங்க ஆரம்பித்தன. வீடு திரும்பி அவர் வீட்டிலேயே இருந்து விட்டார். வீட்டுக்கு வந்தார், அவ்வளோ போதனையும் கேட்டார், ஞான உபதேசத்தை. திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு இவ்வளோ விஷயம் இருக்கா இதில், நாம் இதெல்லாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோயிலுக்கே போகல, வீட்டிலே இருந்துட்டார். 1 or 2 days ஆச்சு. என்னடா இருந்தாலும் கடவுளை பார்க்குறதுக்கு போகிறதே நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இந்த ஆலய காணும், கோயிலுக்கு வருவான் டெய்லி, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வராததால் அந்த கடவுளே அவரை தேடி வீட்டுக்கு வந்து விட்டார். உன்னை ஒரு சாமியாரிடம் அனுப்பி வைத்தேனே, என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லவாவது கோயிலுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார் இந்தவர். அப்போது பக்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீயும் நானும் வேறு வேறாக இத்தனை நாள் இருந்தோம், நீ அதை சொல்லாமே நாடகம் ஆடிவிட்டாய். நீ வேறு நான் வேறா என்ன? அது நீயும் வேறு இல்லை நானும் வேறு இல்லைன்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசியிலே நான் புரிந்து கொண்டேன். அதனால் நான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொன்னார்ல, உடனே அந்த கடவுள் மறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறார்கள். அதன் பின் அந்த கடவுள் இவரை சந்திக்க வரவே இல்லை அப்படிங்கிறது தான். உயிர்கள் எல்லாமுமே இறைமயமே, அனைத்தும் இறைத்தன்மையே. இங்கு கர்மா என்பதும் கர்ம வினை என்பதும் இயற்கை விதியின் லீலா வினோதங்களே. இப்படித்தான் அந்த கதையை முடிக்கிறார் அந்த கதாசிரியர். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதையாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த மறைந்த பிறகு அவர் தானே ஒரு சுயமாக தன்னையே ஒரு கடவுளாக அவர் நினைக்க தோன்றுகிறார் அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த கதையை முடிக்கிறார் அந்த கதாசிரியர். இந்த கதையில் வரும் கடவுள் பக்தர் முன் தோன்றுவது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு வினா நமக்கு வரும். இப்போ நம்ம நேரடியான ஒரு வகுப்பாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு நீங்கள் உங்களுக்கு தோன்றிய விஷயத்தெல்லாம் கூட சொல்லலாம். ஆனால் இப்போ கூட சொல்லலாம், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை கதை முடிஞ்சது, நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ கதையில் வரும் கடவுள் பக்தர் முன் தோன்றுவது நமக்கு முன்னாடி ஒரு கடவுள் வந்து தோன்றுவாரா அப்படிங்கிறது, அவர் நம்முடன் பேசுவாரா என்ன, அடுத்தது நமக்கெல்லாம் டவுட்ஸ் வரும். இது ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் யங் பீப்புள் நவடேஸ் ரொம்ப சயின்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரத்தான் இருக்கும். இந்த அழுக்கு சாமியார் ஒருத்தர் இருந்தார்ல, இவரை கடவுள் தான் அனுப்பி வைத்தார் எப்படி அவர் கண்டுபிடித்தார், இதுக்கெல்லாம் விடை என்ன? இது போன்ற கேள்விகள் நமக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த கதை, இது மாதிரி கதைகள்லாம் பழைய காலத்தில் நிறைய கதை இருக்குது. இது அதாவது அன்றைக்கி அமாவாசையே பௌர்ணமியை மாற்றின கதையெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைப்பது உண்டு. அது மாதிரி இது ஒரு கதை தான். அதனால் இது நம்ம இல்லை என்றால் நாம் அமானுஷ்யங்க மீது அல்லது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று தானே அர்த்தம். அந்த பக்கம் நம்ம அப்படி யோசித்தோம்னா, ஏதோ ஒரு அமானுஷ்யம் உலகத்தில் சக்தி இருக்கிறது, ஒரு பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேலே நாம் ஒரு பயத்தின் காரணமாக நாம் அதன் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு தான். ஆனால் நம்ம பகுத்தறியும் பண்பை பெற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம மானுடர்கள். அதைத்தான் பகவான் கூட நமக்கு அங்கங்கே அழுத்தமாக எடுத்துரைக்கிறார். நம்மளுடைய பகவான் மகாவீரர் அதான் சொல்கிறார், நீ பகுத்தறிவாளன் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட்டே. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சாமியார் முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு சாமி வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மள்கிட்ட கண்டிப்பாக வரவே செய்யும். நீங்கள் அறிவியல் படித்தாலும் வரும். சாதாரண சாமானியனாக முழுநிலை பக்தனாக இல்லாவிட்டாலும் இந்த கேள்விகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். இன்றைய உளவியல் என்ன கூறுகிறது, அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கடவுள் மனதில் தோன்றுவது சாத்தியமே என்கிறது அறிவியல். இது அதை விட அடுத்த லெவல் அறிவியலும் ஒரு முட்டாள்தனமாக சொல்லுது அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். சில நேரத்தில் அறிவியல் கூட உங்களுக்கு முன்னாடி கடவுள் தோணுங்க, உங்களுக்கு முன்னாடி தோன்றுவார், பிரத்யட்சமாக வருவார். ஆனால் ஜென்ரலாக பிரத்யட்சமாக நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்டு ஒரு தத்துவத்தில் இருக்குது. இருந்தாலும்
எய்த்தாப்புலேயே வருவார் கடவுள் அப்படிங்கிறது மாதிரி தான் அறிவியலுமே சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் அடுத்த லெவல் போய் அறிவியலும் என்ன சொல்லுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு ஏற்படுகிறது. அது மனமே உருவாக்கி கொண்ட ஒரு மாயத் தோற்றம் அப்படின்னு தான் அது சொல்லுகிறது. ஏன்னா உளவியலில் இது ஒரு வகையான ஒரு நம்ம மென்டல் மெச்சூரிட்டி இல்லாத லெவல், அது ஒரு வகையான மனோவியாதி தான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அவங்க வரும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அவன் சொல்கிற கான்செப்ட் வேறு, ஆனால் கடவுள் வருங்கிறத பக்தனும் ஒத்துக்கிறான், அறிவியலாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு அவன் சொல்கிறது பக்தியினால் வந்ததா இல்லையா அப்படிங்கும்போது அவன் ஹாலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நவீன அறிவியலில் உள்ள ஒரு உளவியல் பிரிவு. இது சில பேர் படிச்சிருக்கலாம். இட்ஸ் எ சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் தட் அக்கர் வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவான். வேறு எந்த ஒரு எதுவுமே உருவாக்கப்படாமல், ஒரு லேசர் பீமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு தோற்றம் நம்ம மனசுக்குள்ளேயே தோணும். நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோ, வயசு காலத்தில் அவங்கவுங்க காதலன் காதலிலாம் நைட்டில் வருவாங்க கனவுல கூட. இன்னும் பைத்தியமாக போனான்னா பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாதிரி சினிமாவில் கூட காட்டுவான். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு ஹலூசினேஷன் தான். அப்போ கடவுள் மட்டும் ஏன் நம்ம மைண்டில் வரக்கூடாது? இதெல்லாம் மாயத் தோற்றங்கள். சர்வசாதாரண சில பேர் பேசிகிட்டே போவான். பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்தில். வயசானவங்க மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே இது மாதிரி சினிமாலாம் எடுக்கிறதானா உண்மையிலே சில பேர் பேசிகிட்டு இருப்பான் பைத்தியம் மாதிரி. ஆனால் உண்மையிலே நார்மல் மென் பெரிய போஸ்ட்டில் கூட இருப்பான், தானாகவே பேசிக்கொண்டு இருப்பான். ஏதோ யாரும் எய்த்தாப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடி ரூமில் உட்காந்துருப்பான் மேனேஜர், அவன் பேசிகிட்டு இருப்பான். அப்போ முன்னாடி யாரா இருக்கான், நம்ம கதவை திறந்தோன்னே தான் சுயத்துக்கு வருவான், நம்மள்கிட்ட பேசுவான். இதெல்லாம் நீங்கள் இப்போ சந்திச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இதுபோல் விழிப்பில்லாத நேரத்தில் மனதில் தோன்றுவது அந்த கனவு. சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் இல்லாமல் நாம் எப்போ வேணாலும் அவங்கள டச் பண்ணலாம், அவங்க எய்த்தாப்லேயே வருவாங்க, அவங்களோட பேசி கொண்டு இருக்கலாம். இப்படிங்கிறது சினிமாவிலையும் காட்சிப்படுத்தி காட்டுகிறார்கள். இது ஒரு விதமான உளவியல் கோளாறு அப்படின்னு சொல்கிறான். அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இது விழிப்புடன் இருக்கும்போது செல்லும் ஒரு மாய தோற்றம் தான் இந்த ஹலூசினேஷன் அப்படிங்கிறது. வெளிப்புற தூண்டுதல் இல்லாமல் ஏற்படும் புலன்சார் அனுபவங்கள். இப்போ அதுக்கான படங்கள்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு, அதனால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இதை கேட்டல், பார்த்தல், தொடுதல், நுகர்தல் அல்லது சுவைத்தல் அப்படிங்கிற 5 சென்சர் ஆர்கன் நம்மள்கிட்ட இருக்க உடம்புல. மெய்வாய், கண்மூக்கு, செவி அப்படின்னு சொல்கிறோம்ல, தான் உடல்சார் மாயத்தோற்றங்கள் மற்றும் கட்டளை மாயத்தோற்றங்கள் போன்ற சிறப்பு வகைகளின் அடிப்படையிலும் வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த மாதிரி அதை ஒரு நிறைய டைப்பில் அதை வகைப்படுத்துகிறார்கள். லைக் சொமேட்டிக் அண்டு கமாண்ட் ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவான். அது ரொம்ப டேஞ்சர். அது லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் அந்த கமாண்ட் ஹலூசினேஷன் வரும். அது வந்தால் நிறையா சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் அது மாதிரி ஆயிருக்கான், திடீர்னு மாடியில் ஏறி கீழே குதிச்சிருவான் அவனே. அதை செய், இப்படி நட, அவனை கொன்றுவிடு அப்படின்னு கூட சொல்லும். அது நம்மள்கிட்ட சொல்லும் அப்படின்பா. அது மாதிரி சினிமாவில் பார்த்துருக்கலாம், ஆனால் நிஜத்தில் நடந்திருக்கிறது. இது மாதிரி சம்பவங்கள்லாம் சில பேர் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது, நான் பார்த்துருக்கிறேன். தற்கொலை செய்து கொள் அப்படின்னு அவங்களுக்கே சொல்லும். அவன் என்ன வழியில் செய்வான், நீ என்ன காப்பாற்றி வச்சாலும் ஒரு நாளைக்கு செத்துருவான் அவன். இதுவும் நடந்திருக்கு. அது வயதாக அந்தந்த சின்ன சின்ன கிராமத்துலலாம் நடக்கும். டவுனில் நீங்கள் பார்க்குறது வழியாக கிடையாது. செத்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் வந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கிராமத்தில். இது நம் மனதின் மற்றொரு ஆளுமை பகுதி தான், அது வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க. டியூவல் பர்சனாலிட்டி. இதெல்லாம் சினிமாவில் இப்போ அன்னியன் கூட ஒரு படம் வந்தது, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே இதுவும் ஒரு வகையில் பக்தி மார்க்கத்தில் வரக்கூடிய காடு மாதிரி தான். அவங்களுக்கு பிசாசு வருது, பேய் வருது, ஏதோ ஒன்று சொல்லுது, அதுக்கு பதிலாக அங்கே கடவுள் வரார், அவ்வளோதான். அப்போ பக்தியிலையும் கடவுள் வருவார். அதீதமான மன கிளேசம், சலனம், நம்ம இப்படி தான் இருக்கணும், நமக்கு வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கல அப்படின்னு ஒரு டிப்ரெஷன், அப்படின்னா ஓவர் மேனியா வந்தாலும் உங்களுக்கு ஹலூசினேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன், அதை தாண்டிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வருங்க அப்படிங்கிறது தான். ஒரு சைக்காட்ரிக்டை நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவர் சொல்கிறார். அது மாதிரி பெரும்பாலும் மனநல கோளாறுகள், ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பியல் நிலைகள் அல்லது போதைப் பொருள்கள் பழக்கத்துடன் தொடர்புடைய அதிகமாக ஜாஸ்தி விதவிதமான போதைப் பொருள்கள் உபயோகிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் அதை பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் அதை நிறுத்திட்டிங்கன்னா அதிகமாகவே வரும். அதுதான் ஒரு அதில் அதாவது போதை மறுவாழ்வு நிலையத்தில் என்ன பண்ணுவான், போதைக்கு வேறு ஒரு டேப்லெட் கொடுப்பான். அப்படி இல்லைன்னா அவனுக்கு டெலிரியம்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அவன் கும்புற சாமி இல்லைனா எதிரி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்திட்டான்னா ரொம்ப மோசமாக இருப்பான் அவன். அதுக்கு தண்ணி அடிக்கிறதே பரவாயில்லன்னு ஆகிடும். அதுக்கு மாற்று ஏற்பாடு அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பல வகையான மாயத்தோற்றங்கள்
அந்த ஹலூசினேஷனில் வரும். ஒன்று எப்போ பார்த்தாலும் யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நேரத்தில் பஸ்ஸில் போகும்போது கூட சில நேரத்தில் நமக்கு பிடித்த பாடல் காதில் கேட்கும். ஃபாஸ்ட்டாக பஸ்ஸு போயிட்டுருக்கும், பஸ்ஸுக்குள்ளே கூட பாட்டு இருக்காது, அது கேட்கும் சில பேருக்கு. அதெல்லாம் என்னடா இந்த பாட்டு கேட்குதுன்னு என்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவான். சமயத்தில் நமக்கே கேட்கும், ஆச்சரியமாக கூட இருக்கும். இதெல்லாம் வந்து ஆடிட்டரி ஹலோசினேஷன் அப்படிம்பா. அதுமாதிரி விசுவல் ஹலோசினேஷன் இருக்கிறது. அந்த விசுவலும் இதுவும் சேர்ந்ததுனால தான் கடவுள் எய்த்தாப்பில் வர்றது மாதிரி இருக்கிறது அப்படின்னு தான் நிரூபிக்கிறார்கள் அவர்கள். அப்போ சினிமாவில் கூட வரும், நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இறந்து போயிடுவா, அடுத்தது பிரச்சனை வரும். கற்பகன்னு ஒரு படத்தில் மன்னவனை அழலாமன்னு ஒரு பாட்டு பாடிட்டு வருவா. இதெல்லாம் வயதானவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட அந்த மாதிரி பேய் படம்லாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு உள்ள ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டியாக இன்னொரு தோற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுகிறார்கள். இது தொடு உணர்வு, நுகர் உணர்வு, சுய உணர்வு எல்லாத்துலேயும் வரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே கட்டளை கற்பனைகளாக வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சதுன்னா நம்ம தொலைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டர் போடும்போது தான் இன்னொரு மதத்தை வந்து அழிக்கணும், இன்னொரு கடவுளையே காலி பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழல் ஒரு காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். தான் கடவுள் தான் உலகத்திலேயே சிறந்ததுன்னு ஒரு வலுவான கருத்து அவன் மண்டையில் வந்துருச்சுன்னா வேறு கடவுள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களாம் அழிக்க துவங்குவார்கள். இந்த மாதிரி ஒரு மோசமான அழிவு காலத்தை சந்தித்தது சமணமும் பௌத்தமுங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஹலோசினேஷனில் தான் ஒரு 4 பேர் இவ்வளோ கூத்தம் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மறுக்கவும் முடியாது. அது பக்தி பாருங்கள், அதுவும் ஒரு பக்தி மார்க்கம்தான். இந்த பக்தி மனசில் நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் இன்னொரு தோற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது தேவையா இல்லையா? இந்த மாதிரி வந்து அடிக்கடி பேசுவது போல் தோற்றமளிப்பது அவர் மனமே, அவர் வடித்த பிரத்யேக கடவுள் உருவம். கிராமத்திலே கொள்ளிவாய் பிசாசு வரும், சுடுகாட்டில் பேய் வரும். இதெல்லாமே பயத்தினால் வந்த மாயத்தோற்றம். அப்போ நம்ம சாமி வந்தால் கண்ணை ஊற்றுறோன்னு சின்னதுலேருந்து நமக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதனால் சாமிக்கு வரதான் செய்யும். ஒரு தப்பு செய்கிற நேரத்தில் அவர் வந்துடுவார். அது சர்வசாதாரணமாக சில பேருக்கு வருவோம். அவங்களாம் வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மென்டல் வீக்னஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி வியாதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியார் தனது அறிவின் வளர்ச்சியிலே பல நிலைகளை கடந்தவர். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த சாமியாராக வந்தவர் பல அறிவின் வளர்ச்சியிலே பல நிலையை கடந்தவர். ஏன் அவருக்கு அவதிஞானம் கூட வந்திருக்கலாம் இல்லையா? அது வந்திருந்ததுன்னா சர்வசாதாரணமாக அந்த பக்தனுக்கு இந்த வியாதி இருக்குன்னு கூட அவர் பார்த்துருப்பார். இந்த பக்தனுக்கு வந்தோடனே மாயத்தோற்ற வியாதி இருக்கிறது, நீயே ஒரு பிரம்மன், நீயே ஒரு கடவுள் தானே, உனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு போதிக்கிறார். அப்படிங்கிறது அந்த கதையிலே சொல்லக்கூடிய அந்த கடைசி காட்சி. ஆனால் அதை விவரமாக அவங்க சொல்லலை. ஏன்னு சொன்னால் இந்த பக்தியை வச்சு குழப்பம் நடத்தினது மாதிரி அந்த கதையை கொண்டு போயிட்டாங்க அந்த காலத்தில். உள்ளுக்குள்ளே இருக்கிற அறிவியல் இது தான். அவர் நீயே ஒரு கடவுள் தான், உனக்கே நீ இன்னொரு கடவுளோட பேசுகிறேன்னு உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத தன்னுடைய அறிவின் வளர்ச்சி, பகவான் சொல்கிறது மாதிரி 3ஆம் ஞானம் அவருக்கு வந்திருக்கலாம். அவர் வந்தோன்னே அவர் சொல்லியிருக்கார். அதனால தான் 2600 வருஷத்துக்கு முன்னாடியே பகவான் கூறுகிறார், படைத்தல் காத்தல் அழித்தல் கடவுள் எல்லாம் இல்லை, இவை எல்லாமே மனிதனால் உருவாக்கம் பெற்றவை என்பதையே அவர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறார். மகாவீரரும் சொல்லியிருக்காரு, புத்தரும் சொல்கிறாரு. ஆக கடவுள் தோற்றம் எல்லாம் ஒரு மாயத் தோற்றம் தான். ஏன்னா கடவுள் இருந்தா இல்லையாங்கிறதுக்கு அத்தாரிட்டி எதுவுமே கிடையாது. உனக்குள் ஒரு கடவுள் தன்மை உள்ளது, அதுவே அபார சக்தி கொண்டது அப்படிங்கிறது தான் முழுதுணர் ஞானியர்லேருந்து முற்றும் தொடர்ந்த யார் முற்று அறிவாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் பலரும் அபார சக்தி கொண்டது தான் அந்த நீ என்ன மாயத்தோற்றம் வச்சுருக்கியோ அது நீ அதுவாக மாறணுங்கிறது தான் முக்கியமான கருத்து இந்த பக்தி மார்க்கத்தில். அப்படிங்கிறது தான் எல்லா பேரறிஞர்களும் ஆன்மீக அறிஞர்களும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அதை நாம் புரிஞ்சு கொள்ளாமையே சாமி எய்த்தாப்பில் வரும், நம்ம கனவுல வந்து சொல்லும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. இதெல்லாம் நாம் உருவாக்கின தோற்றம் தான். அதனால் பக்தியை வேண்டாம் என்று சொல்லவில்லை, பக்தி அவசியம் நம்ம வாழ்க்கையில். இப்போ ஆழ்மையில் வாழ விரும்புகிறாயா, நீ உன்னோட ஆழ்மையில் வாழ விரும்புகிறாயா, இதே தீவிரமாக தியானித்து கொண்டால் வேறு ஒரு ஆண்மை வேணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கடவுளை நீ வணங்க ஆரம்பிப்ப. இப்போ இருக்கிறது எனக்கு ரிசல்ட் ஓரியன்டாக இல்லை, என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு குவாலிட்டிஸ் யார்கிட்ட இருக்குன்னு நீ தேடுவ. பக்கத்துலேயே ஒருத்தட்ட குருநாதர் இருந்தால் அவர்கிட்ட கூட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி குருநாதர் உனக்கு தெரியல, இல்லை கேட்குறதுக்கு உன்னுடைய ஆளுமே அனுமதிக்கலை, உனக்கு கர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால்
அதுக்கு ஒரு கடவுள் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்ல அந்த தத்துவத்தில், அவங்கள தான் போய் நீ கும்பிட ஆரம்பிப்பேன். சில பேருக்கு சில கடவுள் தான் பிடிக்கும். ஏன்னா இவன் ஆளுமைக்கு எது சிங்க் ஆகுதோ அந்த கடவுளை தான் அவனை வணங்குவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பக்தி மார்க்கம் அவசியம்தான். அப்படி போனான்னா என்ன ஆகும், அடுத்த லெவலில் ஞான மார்க்கத்துக்கு வழிவகுக்க வேண்டும் அந்த கடவுள் அப்படிங்கிற உருவம். அந்த லெவலுக்கு போகாமல் நின்று போகக்கூடிய பக்திகள் தான் அர்த்தமற்ற பக்தி. இதுதான் நமக்கு பக்தி மார்க்கம் உண்டா சமணத்தில் இல்லையா அப்படிங்கிறதுக்கான விடை. பக்தி மார்க்கம் உண்டு, அது என்ட்ரி லெவலில். எப்படின்னா கடவுள் என்பவரது உருவம் பக்தனால் உள்ளுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒன்று. அவர் எப்படி இருப்பார், வடிவம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் வர்ணிப்புடன் நாம் என்ன வைத்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு, ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கிவிடும். எது என்னங்க செயற்கை நுண்ணறிவு நமக்கு போய் உள்ளே இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், இயற்கை நுண்ணறிவு அல்லவே. ஏன்னா உண்மையான கடவுளை நீங்கள் வடிக்கவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா அது ஒரு கடவுள் தன்மை அப்படிங்கிறது தான் எல்லா மத தத்துவங்களுமே சொல்லுகின்றன. இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான நுண்ணறிவு வேலை செய்யலை. அப்போ நம்மளுடைய செயற்கை நுண்ணறிவு தான் ஒரு கடவுளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கு அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நான் சொல்கிறதுனால கடவுளை மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லை, இது அவசியம். அது ஏஐ, இப்போ நான் போட்டிருக்க அந்த படம் பூரா ஏஐ போட்டு கொடுத்தது தான் எனக்கு. அருமையாக அந்த காட்சிக்கு தகுந்தவளை போட்டு தானே கொடுத்துருக்கு. அதேமாதிரி நம்ம என் மைண்டில் இருக்கிற ஏஐ சொன்ன படத்தை தான் அது போட்டு கொடுத்துருக்கு. என்கிட்ட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா நான் இதை கேட்டிருக்கவே மாட்டேன். அப்போ எனக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஏஐ, அது ஒரு 1000 பேர் 150 பேர் சேர்ந்து எழுதி கொடுத்துருக்கான் அந்த ஏஐயை. அவனுடைய இன்டெலிஜென்ஸ் தான் அது வேலை செய்யுது. ஏஐங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு தொகுப்பான ஒரு புத்திசாலித்தனம் மிக்க பல மனிதர்களின் கூட்டமைப்பில் எழுதப்பட்ட ஒரு கோடிங்ஸ் தான் ஏஐங்கிறது. அது இந்த மாதிரி ஒரு கடவுளையோ ஒரு படத்தையோ இன்றைக்கி இப்போ நான் போட்டிருக்கேன் அந்த 5-6 படங்களும் அது போட்டு கொடுத்த படத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அவங்கவுங்களும் தன்னுடைய கடவுள் எப்படிங்கிறத ஒரு காலத்தில் உருவாக்கினது தான் இன்றைக்கு கடவுளாக படைப்பு வச்சுருப்போமாவோ ஒரு உருவ வடிவாகவோ வைத்திருப்போம். யாருமே அவங்கள போய் பார்த்தவங்க இல்லை. இப்போ நேத்தி பார்த்ததே இன்றைக்கி நாம் 1-2 சேர்த்து கண்ணு காது மூக்கு வச்சு தான் பேசுகிறோம். அப்போ அந்த உருவத்தை எப்படியெல்லாம் மாற்றி நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு ஒரு கடவுளை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். ஆக அவரே நேரடியாக வரான்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மாயத் தோற்றமாகத்தான் அது இருக்கும். அது எக்காலத்தில் அப்படி ஒரு பொருத்தமான வடிவம் உருவாக வாய்ப்பே இல்லை. அதனால் நமக்குள் இருக்கும் உருவம் நம் செயற்கை நுண்ணறிவால் உருவானதே ஒழிய சத்தியமான உருவமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நாம் ஏன் கடவுள் உருவத்தை மட்டும் மனதில் நிறுத்தி நம் தேவைகளை ஆசைகளை வேண்டிக் கொள்வதால் அதனால் பலன்கள் விளைவது மிக மிக அரிது. ஒரு சில வேண்டுதல்கள் வேணால் பூர்த்தியாகலாம், அது நம் நல்வினை உதயத்தினால் மட்டுமே வரும். அதனால் நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோடனே அந்த சாமி எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துரும்னு தயவு செய்துன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை கூட்டுவதற்கு ஒரு டூல் தான் கடவுள். அவர் என்ன மாதிரி இருந்தார், அவருடைய குவாலிட்டிஸ் என்ன, அவருடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அவருடைய குண நலன் என்ன, அந்த குணத்தை தான் நீங்கள் ஆராய்வீங்க. அவர் உருவத்தை ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு அதே ஆராதித்து கொண்டே இருந்தால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிட்டுவதில்லை. இருப்பதாக தோன்றினால் அது நம்மளுடைய நல்வினை பயன்தான். இதைத்தான் நமக்கு சமணம் பல இடத்துலையும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் நமக்கு அதிகமாக கொண்டு போகலை நம்மளை. அப்படியே இருந்தாலும் அதில் முழுக்க முழுக்க கடவுளுடைய குவாலிட்டிஸ் தான் நம்ம மந்திரமாக சொல்கிறோம். அவருடைய குணங்கள் என்ன அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அது மொழி தெரியாதனால சும்மா அப்படியே சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அந்த குவாலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் உள்வாங்கி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கடவுளாக ஆடுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்மளுடைய பக்தி மார்க்கத்தில். ஏன் எல்லா பக்தி மார்க்கத்துலேயுமே இருக்குது. ஸ்லோகம் இல்லாமல் பக்தி மார்க்கமே இல்லை. ஸ்லோகத்தில் என்ன இருக்குது, நீங்கள் எந்த சாமியை கும்புறீங்களோ அவருடைய குணங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் நாம் அந்த தோற்றத்தையே கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு மூர்த்தி பூஜைக்கு மாதிரி தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு பல திரவிய பூஜை பாவ பூஜைக்குள்ளே நம்ம போகவே இல்லை. திரவிய பூஜையிலேருந்து நம்ம பாவ பூஜைக்கு வரணும். அப்போ அந்த குணத்தை நீங்கள் வணங்கினா தான் உங்களுக்கு வரும். அடுத்த லெவல் நம்ம போக ஆரம்பித்தா தான் அந்த தெய்வ உருவமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஆக நாம் ஒரு கடவுளின் வடிவத்தை வணங்குகிறோம் என்றால் அந்த கடவுளின் குணத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குணத்தை தான் நம்ம அதுக்கிட்டேருந்து எடுத்துக்க முடியும். அந்த உருவத்தை நம்மளால் எடுத்துக்க முடியுமா? தத்துவத்துலேயும் இல்லை, நிஜத்துலேயும் நம்மளால் அந்த கடவுள் மாதிரி மாறவே முடியாது ஒரு காலத்துலேயும். நம்ம உடம்பு தான், அவங்க உடம்பு தான்.
அந்த நீ என்ன படிச்சிருக்கியோ அந்த மாதிரி நீ மாறவே முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், இன்னொருத்தர் இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுபோல் நல்ல குணத்தையும் நாம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் பக்தி மார்க்கம் நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ பக்தி மார்க்கங்கிறது குணத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு டெக்னிக் தான். வெறும் உருவத்தை வைத்துக்கொண்டு கண்மூடித்தனமாக அதே வணங்கி கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படி நடந்திருந்தால் அது நல்வினை பயன்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குணம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஒரு பண்புங்கிறது ஒரு சமூகத்தில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு. பல பேருடைய குணங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு சராசரியாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் பண்பு. எல்லாத்தையுமே நம்ம குணம்னு சொல்ல முடியாது. அந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்கணும். நம்ம ஜெயின சமூகத்தில் இருக்குன்னா நமக்குன்னு ஒரு பண்பு தனியாக இருக்க வேண்டும். அது குணமாக நமக்கு இருக்கணும். அடுத்தது கடவுள் தன்மை இருக்கணும். நம்ம கடவுளுக்கு என்ன தன்மை இருக்குது, இது நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இயல்பாக மாற்ற வேண்டும். அந்த இயல்பை மாற்றுறதுக்கு ஒரே வழி ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் நாம் ஒழுக வேண்டும். இதுதான் மேன்மை அப்படிங்கிற பொருள். நமக்கு என்றைக்கு உங்களுக்கு மேன்மைங்கிற பொருள் உயர்வு வளர்ச்சி வருகிறதோ அன்றைக்கு தான் குணத்தில் நீங்கள் பூரணம் அடைந்துவீர்கள் என்று அர்த்தம். அதுதான் குணம்ங்கிறது. இத்தனை கிளாஸஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. கடவுளின் குணத்தை நான் எடுத்துக்கிறேன், கடத்தை என்னன்னே தெரியாமல் குணத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. இத்தனை கிளாஸ், இதை ஒன்றொன்றுக்கும் விரிவாக்கமாக நமக்கு தத்துவங்கள் எடுத்து கூறுகின்றன. ஆக குணத்தின் முக்கியமான அம்சங்கள் பார்த்தா தன்மை, இயல்பு, ஒன்றின் இயல்பு அல்லது பண்பு. பண்புங்கிறது கூட்டான பலருடைய அந்த ஒழுக்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு குணம் நமக்கு கிடைக்கிது. நம்ம குடும்பத்தில் சில பாரம்பரியம் இருக்கும். சாமி இப்படி தான் கும்பிடணும், அவருக்கு சாப்பாடு போட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாமியை கும்பிட உட்காந்தா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும். இது நம்ம குடும்பத்துக்கான பண்பு. அதை தனிநபராக நம்ம கொண்டு வரும்போது அது குணமாக மாறும். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இது நமக்கெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இதெல்லாம் காற்றுல போயிடுச்சு நிறையா விஷயங்கள். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தால் அந்த நீ கும்பிடுற எந்த குணி தான் அந்த சிலை, அந்த குணம் உனக்கு வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நமக்கு தேவை குணம்தான், அந்த உருவம் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரும்போது கடைசியில் அந்த பக்தன்ட்ட அந்த கடவுள் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி நாம் கும்பிட்ற சாமியும் காணாமல் தாங்க ஒரு நாளைக்கு போகும். போகலைன்னா நாம் இன்னும் அந்த குணத்தில் பூரணம் அடையவில்லை. எந்த ஒரு தீர்த்தங்கரையும் வேறு ஒரு சாமியை கும்பிட்டுருக்காங்களான்னு எந்த கதையில படித்து பாருங்கள். அவங்க பக்தி நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் பக்தி நிலை இல்லைன்னாலும் முடியாது. கடைசி வரைக்கும் முன்னாடி இருக்கிற சாமி என்ன பண்ணார், தீட்சை எடுத்துக்கிட்டாரா, கானகத்துக்கு போனாரா, எல்லாமே செய்கிறார் பஞ்சகல்யாணத்தில். ஒரு லெவல் போனோன்னே இவரே கடவுளாகிறார், முடிஞ்சு போச்சு. சமோசரணம் போனார்னா எந்த சாமியும் அவர் கும்பிடல. இதுதாங்க பக்தி மார்க்கம். அதுக்கப்புறம் ஞான மார்க்கம். அப்போ நம்ம சமணத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி மார்க்கம் ஒரு என்ட்ரி லெவல் கண்டிப்பாக வேணும். அதுக்கு அடுத்தது ஞான மார்க்கத்துக்குள் நுழைந்தால்தான் பக்தனும் பகவான் ஆகலாம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கதையினுடைய நோக்கம். நாளைக்கு இன்னொரு கதையை பார்க்கலாம். மிக்க நன்றி.